செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். 2025 வருடம், அதற்கு கூட்டுத்தொகை 9 என்று வருகிறது. 9க்கு அதிபதி செவ்வாய். ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். இந்த மங்களகரமான ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை அன்று, வளர்பிறை பிரதமை திதி வளர்பிறை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த லக்னம் என்பது இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்னம் கன்னி லக்னமாக அமைகிறது. உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் 2025 வருடம் பிறக்கிறது. கன்னி லக்னத்தில் கேதுபாடிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே, இந்த 2025 வருடம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் நட்சத்திரத்திற்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இந்த வருடம் ஆரம்பத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் குருபலம் உங்கள் ராசிக்கு இருக்கிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேதுபகவான் இருப்பது லட்சுமிகரம். மேலும் உங்கள் நட்சத்திர அதிபதியே கேது பகவான் தான். அவர் 6ஆம் இடத்தில் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கார். ஆகவே ஆரம்பத்தில் உங்களுக்கு லட்சுமிகரமாக இருக்கிறது. அதன் பிறகு மே 18ஆம் தேதிக்கு பிறகு கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் வருகிறார். ஆகவே அந்த சமயத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து மே மாதம் 18ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்திற்கு ராகு வருகிறார். ஆகவே அப்பொழுது தொழில்துறையில் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான், அதாவது மார்ச் 29ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வந்து 7 சனி ஆரம்பிக்கிறது. அதுவரை மார்ச் 29ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே அதுவரை நல்ல லாபத்தை கொடுத்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு விரயத்தை கொடுக்க இருக்கிறார். அதன் பிறகு செலவினங்கள் ஆகும். இருந்தாலும் இந்த வருட ஆரம்பத்தில் குருபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். இந்த வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு சிறிது சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும், இந்த வருட ஆரம்பத்தில் மே மாதம் வரை, மே 13ஆம் தேதி வரை குருபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் நிச்சயமாக வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வீட்டிலே உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ சுபகாரியங்கள் நடக்கும். புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அனைத்தும் ஓரளவு நன்றாகவே இருக்கும். அடுத்து சனி பயிற்சி உங்களுக்கு 7.5 சனி நடக்க இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். மத்தியம வயதில் இருப்பவர்களுக்கு இந்த 7.5 சனி என்பது இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் நிறைய அலைச்சலை கொடுக்கும். அலைச்சல் இருந்தாலும் நிச்சயமாக வளர்ச்சியும் கூடவே இருக்கும். என்றால் இந்த சனி என்பது பொங்கு சனி. பொதுவாக மத்தியம வயதில் இந்த பொங்கு சனி என்று வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறிது மருத்துவத்தின் உதவியிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொது தொழில் முயற்சிகள் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 7.5 சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நடுவில் 2 வருடம் மாத்திரம், அதாவது மேஷ ராசியிலே சனி சஞ்சாரம் செய்யும் போது மாத்திரம்தான் இந்த 7.5 சனி உங்களுக்கு சிரமப்படுத்துமே தவிர, வருட ஆரம்பத்திலும், அதாவது மார்ச் 29ஆம் தேதி முதல் 2 வருட காலம் உங்களுக்கு விரயஸ்தானத்திலே சனி சஞ்சாரம் செய்கின்ற காலம் உங்களுக்கு கெடுதல் செய்யாது. அதன் பிறகு 5 வருடம் கழித்து உங்களுக்கு சனி கடைசி பாகத்தில் இருக்கக்கூடிய சமயம், அப்பொழுதும் உங்களுக்கு சிரமம் கொடுக்காது. இந்த 7.5 சனி 7.5 வருடத்தில் நடு 2.5 வருடங்கள், அதாவது இப்பொழுதிலிருந்து 2.5 வருடம் கழித்து ஒரு 2.5 வருடம்,
அப்பொழுது மட்டுமே மேஷராசிலே சனி சஞ்சாரம் செய்யும் போது மாத்திரம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. மற்ற ஸ்தானங்களிலே சஞ்சாரம் செய்யும் போது எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குருபலம் வருகின்ற நேரம் என்று பார்த்தால், குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற 1/1/2025 முதல் 9/4/2025 வரை, அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி வரை, அதற்குள் உங்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். அதன் பிறகு உடனடியாக ஏழரை சனி வந்து கொண்டு வருமே. ஏழரை சனியிலே திருமணம் செய்யலாமா என்று நிறைய பேர் கேட்கிறார்கள். ஏழரை சனி திருமணத்திற்கு தோஷம் செய்யாது. ஏழரை சனி இருந்தாலும் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படாது. பிரச்சனை என்பது தொழில் செய்யும் இடத்தில் வேலைப்பள் அதிகமாக இருக்கும், செலவினங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சனி பகவான் ஏழரை சனி உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஏழரை சனியிலே சனி பகவான் ஆரம்பத்தில் குருடைய வீட்டிலே வருகிறார். குரு என்பது சுபகிரகம். ஆகவே சுப செலவுகள் தான் கொடுக்குமே தவிர அசுப செலவுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. மேலும் ராகு கேதுக்கள், முக்கியமாக ராகு லாபஸ்தானத்தில் வர இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் ஒரு லாபகரமான வருடமாகத்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர கெடுதல் பண்ணாது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்யலாம். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக பணப்பயிர், அதாவது பழங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பழங்களை பயிரிடுபவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் இந்த வருடம் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள். ஏழரை சனி நடக்க இருப்பதனால் அவர்கள் வெளியூர்களிலே அல்லது வெளிநாட்டிலே சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அங்கே சென்று படித்தாலும் நிச்சயமாக வெற்றியை பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள். அந்த இடமாற்றம் என்பது மார்ச் மாதத்திற்கு பிறகு வரும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். உத்தியோக உயர்வு காரணமாகத்தான் இடமாற்றங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு, ராகுகேது பயிற்சிக்கு பிறகு, மே 18ஆம் தேதிக்கு பிறகு மருத்துவ உதவி ஓரளவு செய்து அதன் மூலமாக குழந்தை பாக்கியத்தை நீங்கள் பெற முடியும். இந்த வருடம் குருபலம் உள்ள நேரம் என்று பார்த்தால் 1/1/2025 முதல் 9/4/2025 வரை இந்த நேரம்தான் உங்களுக்கு குருபலம் உள்ள காலமாக இருக்கிறது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால் உங்கள் ஊரிலேயே நீங்கள் இருக்கும் இடத்திலேயே நவகிரகம் இருக்கின்ற ஸ்தலங்களுக்கு சென்று நவகிரகத்திலே சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது நல்லது. அந்த நல்லெண்ணெய் தீபம் என்பது 2 தீபங்கள் ஏற்றலாம் அல்லது 8 தீபங்கள் இருக்கலாம். தீபங்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. தீப வழிபாடு தான் ஒருவருக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ற பகுதியிலே பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய மாலா மந்திரம் கொடுத்திருக்கிறேன். அது வெளியில் சாதாரணமாக கிடைக்காது. அந்த மாலா மந்திரத்தை நீங்கள் தினசரி பாராயணம் செய்தாலும் இந்த ஏழரை சனி பிடியிலிருந்து விடுபட்டு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். ஒரே ஒரு முறை அஸ்வினி நட்சத்திரத்தில், நீங்கள் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஒரே ஒரு முறை ஒன்றோ திருவந்திபுரம் சென்று அங்கே குதிரை முகத்துடன் கூடிய ஹயகிரிவரை வணங்க வேண்டும், அல்லது கூத்தனூர் சென்று சரஸ்வதி அம்பாளை வணங்க வேண்டும், அல்லது இரண்டும் நீங்கள் தரிசனம் செய்து விட்டலாம். இதன் மூலமாக, இந்த பரிகாரங்களின் மூலமாக அஸ்வினியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. மேலும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில்துறையிலும் நல்ல விருத்தியை பெறுவார்கள் என்பது உறுதி. மொத்தத்தில் இந்த வருடம் 70% நன்மைகளை பெற்று அஸ்வினியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள். இவ்வாறாக அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.